நடு ஆற்றுல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் உயிருக்கு போராடிய மூதாட்டி. தாமிரபரணி ஆற்றுல பாபநாசநாதரை வேண்டி பரிகாரம் செய்யும் போது ஏற்பட்ட விபரீதம். 4 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தீயணைப்பு துறையினருடைய துணிச்சலான செயல். என்ன நடந்திருக்கின்றத விரிவா பார்ப்போம் வாங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பிரசித்தி பெற்ற பாபநாசநாதர் கோயில் இருக்கு. கோயிலுடைய முன்பக்கமா இருக்கக்கூடிய படித்துறையில அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு வந்து சாமியை தரிசனம் பண்றது வழக்கம். இந்த நிலையில அம்பாசமுத்திரத்தை சார்ந்த மல்லிகான்ற ஒரு மூதாட்டி மாலை ஒரு 4 மணி போல குடும்ப தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு தண்ணீர் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. தண்ணீருடைய அளவு அதிகமானதால மூதாட்டி மல்லிகா தண்ணீர்ல இழுத்து செல்லப்பட்டதா கூறப்படுது. இதனிடையே அங்க இருக்கக்கூடிய பாறையை புடிச்சுக்கிட்டு பல மணி நேரம் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. பாறையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மூதாட்டியுடைய தகவலை தீயணைப்பு துறையினருக்கு தெரிவிச்ச உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சுமார் 4 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு நடு ஆற்றுல இருந்து பத்திரமா தீயணைப்பு துறையினர் மூதாட்டி மல்லிகா அவர்களை ரொம்ப பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. 4 மணி போல ஆற்றுல மாட்டின மூதாட்டிய நைட்டு ஒரு 9 மணி அளவுக்கு போராடி பத்திரமா மீட்டு கொண்டு வந்த தீயணைப்பு துறையினருக்கு நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.